ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள். முந்தைய பதிவில் எண்கணிதத்தை பற்றி பார்த்தோம். அவற்றில் விடுபட்ட சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். எண்கணிதம் என்பது ஆங்கில எழுத்துக்களுக்கு எண்களை வரிசையாக அமைத்துள்ளார்கள். ஆங்கில எழுத்துக்களுக்குண்டான ஓசையின் அளவுகள் வேறுபடும். அதேபோல் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நமக்குண்டான தாய்மொழியின் எழுத்துக்குண்டான ஓசையின் அளவுகளிலும் வித்தியாசம் வரும். தமிழ் எழுத்து ஓசைகளுக்கு சரியான ஆங்கில எழுத்து ஓசைகள் என்பது பெரும்பாலும் இருக்காது. பனிப்பிரதேசத்தில் இருப்பவர்களுடைய மொழிகளில் இஸ் என்ற சத்தம் அதிகமாக இருக்கும். தமிழ் எழுத்துக்களுக்கும் எண் ஜோதிடம் என்பது தனியாக இருப்பதாக தற்கால ஜோதிட ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு மொழிக்கும் அதன் ஓசைக்கு தகுந்தது போல் எண்ணின் அமைப்புகள் மாறிக்கொண்டு இருக்கும். யார் ஆங்கிலம் அதிகம் பயன்படுத்துகிறார்களோ, ஆங்கில மொழியின் ஓசைகளுக்கு தகுந்தது போல் பெயர் வைக்கிறார்களோ, அவர்களுக்கு வேண்டுமானால் இந்த எண்ணியல் ஜோதிடம் பெரும்பாலும் அல்ல, ஓரளவிற்கு ஒத்துவரும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று நாம் ஆங்கிலத்தில் நமது பெயர்களை எழுதும்போது தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்கும் குறில் நெடில் என்று ஓசையின் அளவு வித்தியாசம் உண்டு. அதுபோல ரா என்றால் அதில் 2 ரா வரும். நா என்றால் 3 நா வரும். லா என்றால் 3 லா வரும். ஆங்கிலத்தில் லா என்கிற எழுத்துக்கு எல்லாமே ஒரே மாதிரியான எழுத்துக்கள் தான் வரும். சிறப்பு லாவுக்கு ZHA என்பார்கள். இதை அப்படியே நாம் ZHA என்றால் அந்த லா என்ற ஓசையெல்லாம் வராது. ZHA என்று இருந்தால் அதை லா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாமவே ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டியது தான். கார்த்திகேயன் என்கிற பெயரில் முதல் எழுத்தான காவுக்கு KA என்பது தான் வரும். கடவுள் என்பதற்கும் முதல் எழுத்தான காவுக்கு KA தான் வரும். ஆனால் தமிழில் கார்த்திகேயன் என உச்சரிக்கும்போது காவின் பக்கத்தில் துணைக்கால் வரும். கடவுள் என்று உச்சரிக்கும்போது காவின் பக்கத்தில் துணைக்கால் வராது. ஆங்கிலத்தில் உச்சரிப்பவர்கள் அதன் ஓசையை எப்படி வேறுபடுத்தி உச்சரிப்பார்கள்? அப்படியெல்லாம் உச்சரிக்க மாட்டார்கள். நமக்கு தமிழ் தாய்மொழியாக இருப்பதால் நாம் படிக்கும்போது இதுதான் கடவுள், இந்த இடத்தில் கார்த்திகேயன் தான் வரும் என்பதால் நாமே அந்த ஓசையை அதிகமாகவும் குறைவாகவும் எடுத்துக்கொள்கிறோம். தமிழ் தெரியாதவர்களுக்கு இந்த வேறுபாடு தெரியாது. அவர்கள் அந்த வார்த்தையை எப்படி படிப்பார்கள் என்றால் கர்த்திகேயன் கடவுள் என்று தான் படிப்பார்கள். இதுபோலவே ஒவ்வொரு மொழிகளிலும் அதன் ஓசை மாறுபடும். ஆங்கிலத்தில் துணைக்கால் எல்லாம் வராது. இன்று நாம் பெயர்களில் 2 ஏ சேர்த்து கொள்ளுங்கள், 2 ஈ சேர்த்து கொள்ளுங்கள், 2 ஐ சேர்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் எண்ணியல் ஜோதிடத்தில் சொல்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சரியான ஓசைகளை கொண்டு வரும் என்று தெரியவில்லை. ஆகவே எண்ணியல் ஜோதிடம் என்பது ஒவ்வொரு மொழிக்கும் அதனுடைய எழுத்துக்களுக்கு தகுந்தது போல, ஓசைகளுக்கு தகுந்தது போல எண்கள் முடிவு செய்ய வேண்டும். சீன மொழி, ஜப்பான் மொழியெல்லாம் உலகில் மிகவும் சிக்கலான மொழி என்பார்கள். அவர்களின் பேச்சுக்களை எல்லாம் நாம் கேட்டால் அவர்கள் பேசுகிறார்களா அல்லது முணங்குகிறார்களா என்பதே கூட தெரியாது. அதுபோலவே சீனாவில் பெயர் வைப்பவர்கள் பெரும்பாலும் ஒரு எழுத்தில் பெயர் வைப்பார்கள். அல்லது ஒரு பொருளை கீழே போட்டால் அதில் என்ன ஓசை வருகிறதோ அதுதான் அவர்களின் பெயராக இருக்கும். மனிதன் உருவாக்கிய எழுத்துக்களில் உள்ள ஓசையை வேண்டுமானால் நாம் அவ்வாறே எழுத்தை படிக்கும்போது சொல்லலாம்.
ஆனால் ஒரு பொருள் கீழே விழும் ஓசையையும் அது உடையும் ஓசையையும் காற்று அடிக்கும் ஓசையையும் நாம் அதே போலவே அதே ஓசை நயத்துடன் வார்த்தைகளை வைத்து எழுத முடியாது. உதாரணமாக, மாடு கத்தும் ஓசை அல்லது ஒரு வாகனம் செல்லும் ஓசை, இயல்பாக ஒரு பொருள் கீழே விழுந்து அதனால் ஏற்படக்கூடிய ஓசை, மணி ஒலிக்கும் ஓசை, இவற்றையெல்லாம் வார்த்தையை கொண்டு அந்த ஓசை வடிவத்தை கொண்டு வர முடியாது. இன்னொரு விஷயம், நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு வைக்கப்படும் பெயரின் அர்த்தமும் தன்மையும் நமக்கு தெரிந்தால் மட்டும் போதாது. நம்மை அழைக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் அது தெரிய வேண்டும். அப்போதுதான் அதுக்குண்டான வலுவிருக்கும். வேற்று மொழியில் உள்ளவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதி ஆங்கிலமே தாய்மொழியாக கொண்ட ஒருவரிடம் படிக்க கொடுத்தால் அந்த பெயரை அவர் தவறாகத்தான் படிப்பார். அந்த பெயருக்குண்டான ஆங்கில ஓசையுடன் அவர் சரியாக படிப்பார். ஆனால் நமது பெயரின் ஓசை அதில் வராது. இடம், காலம், சூழ்நிலை, தேசம் இவற்றிற்கு தக்கபடி அந்த இடங்களின் அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு ஓசையின் வலிமையும் கூடும் குறையும். மக்களுக்குண்டான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மொழிகளும் ஓசைகளும் வெவ்வேறாக இருக்கிறது. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் ஹிந்தியில் ஒருவருக்கு பெயர் வைக்க வேண்டும், ஏதாவது ஒரு ஹிந்தியில் உள்ள பெயரை சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் என்றால் அவர் தீவானா என்று சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நான் அது ஒரு பெயராக இருக்கும் என்று சொல்லி வைத்து விட்டேன் என்றால் அதற்குண்டான ஹிந்தியின் அர்த்தம் என்னவென்றால் பைத்தியக்காரன் என்று அர்த்தம். ஆக எண்ணியல் என்பது எல்லா இடத்திற்கும் பொருந்தாது. இன்று நாம் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதுகிறோம். ஆனால் ஆங்கிலம் தாய்மொழியாக கொண்டவர்களே நமது பெயர்களை படிக்கும்போது நாம் ஆங்கிலத்தில் பெயர்களை தவறாகத்தான் எழுதியிருப்போம். அந்த உச்சரிப்பை நாம் வேண்டுமானால் சரியாக உச்சரித்து கொள்ளலாம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதன் அர்த்தத்தை பொறுத்து அல்லது அந்த மொழியின் ஓசையை பொறுத்து அர்த்தங்களே மாறும். ஆனால் வார்த்தை ஒன்றாகவே இருக்கும். ஒரே வார்த்தை, ஆனால் அதை சேர்த்தும் பிரித்தும் சொல்லும்போது இரண்டு பொருள் வரும். எப்படி என்றால், எங்கோ மனம் வீசுதே என்கிற வார்த்தையை பிரித்து சொல்லும்போது என் கோமணம் வீசுதே என்று ஆகிவிடும். அதுபோலவே இன்னொரு பெயர் எழுத்து தேவயானி என்பதை பிரித்து சொன்னால் தேவையா நீ என்று ஆகிவிடும். ஆக நாம் எழுத்துக்களை எப்படி எழுதினாலும் அதனை பிரித்து சேர்த்து சொல்வது என்பது மொழியின் ஆளுமையை கொண்டு இடத்திற்கு தக்கவாறு அது மாறுபடுகிறது. ஆக எண்ணியல் ஜோதிடம் என்பது எந்த அளவிற்கு சரியாக வரும் என்பதை தங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன். நன்மை தீமை என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் எல்லாமே தன் சௌகரியத்துக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் கிடைத்து விட வேண்டும். அது மற்றவர்களுக்கு கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன என்கிற சுயநலம் மேலோங்கியதால், அப்படி மேலோங்கிய சுயநலம் உள்ள மனிதர்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயங்களெல்லாம் பொருந்தும் பொருந்தாது என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கூட இழந்து அந்த காலத்தில் ஒருவருக்கு பெயர் வைப்பதானால் அவர்களுடைய குலதெய்வத்தின் பெயரை முதலில் வைப்பார்கள். அதன் பின்பு குடும்பத்துக்கு என்று ஒரு பெயர் இருக்கும், அதை வைப்பார்கள். சாஸ்திரத்தில் ஒருவருக்கு ஒரு பெயர் வைப்பார்கள் என்றெல்லாம் இல்லை. பிறந்த மாதத்தின் அடிப்படையில் ஒரு பெயரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒரு பெயரும் அவர்கள் பரம்பரை சார்ந்து வைக்கக்கூடிய பெயரும் என ஒருவருக்கு 3-4 பெயர்கள் இருக்கும். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இஷ்டமான பெயரை கொண்டு அழைப்பார்கள். முந்தைய பதிவில் சொன்னது போலவே தான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த பெயர்தான் அமையும். அது சுபகிரகமோ அசுபகிரகமோ
அதாவது அது லக்னத்திற்கு சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அசுபகிரகமாக இருந்தாலும் சரி. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் அமைப்படி ஆரம்ப காலகட்டத்தில் சிரமமாக இருக்கிறதென்றால் அப்பொழுது அவருக்கு இருக்கும் பெயர் அவர் செய்யக்கூடிய செயலை பொறுத்தும் அவர் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்தும் அமைந்துள்ள பெயர். அவருக்கு யோகமான திசை வரும்போது அந்த இடமும் சூழ்நிலையும் மாறும். மாறக்கூடிய தொழிலின் பெயர் அவர் பெயருக்கு பின்னே வரும். இதெல்லாம் இயல்பாகவே நடப்பது. அவரை யோகமான காலகட்டத்தில் மற்றவர்கள் அழைக்கும்போது என்ன பெயர் சொல்லி அடைமொழி கொண்டு அழைக்கிறார்களோ அந்த அடைமொழியையும் பெயரையும் சேர்த்து எண்ணியல் படுத்தும்போது அவருக்கு யோகமாக உள்ள எண்ணாக அமையும். ஒருவர் ஒரு நிறுவனத்தில் சாதாரண ஊழியராக பல வருடம் வேலை செய்கிறார். அவருக்கு அவர் வேலை செய்யும் திறமையை பார்த்து பதவி உயர்வு கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவர் மேற்பார்வையாளராக மாறுகிறார். மேற்பார்வை என்ற பதவிக்கு வரும்போது அவருடைய பெயரின் பின்னால் அந்த பதவியும் சேரும். மேற்பார்வையாளருக்கு ஆங்கிலத்தில் சூப்பர்வைசர் என்பார்கள். அவர் எந்த நாளிலிருந்து மேற்பார்வையாளர் பதவிக்கு வருகிறாரோ அந்த நாளிலிருந்து அவர் பெயரின் பின்னால் இந்த மேற்பார்வையாளர் என்கிற புனைப்பெயரும் சேர்ந்துவிடும். ஆக தொழிலின் நிலை உயரும்போது அதற்கான தொழிலின் தன்மைக்குண்டான பெயரும் அவர்களுடன் சேர்ந்துவிடும். பொருளாதாரமும் அவர்களுக்கு அதிகமாகும், மதிப்பும் அவர்களுக்கு கூடும். இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது நாம் செய்யக்கூடிய செயல்களில் திறமைகளை வளர்த்து கொள்ளும்போது தகுதியான காலம் வரும்போது அவை நமக்குண்டான விஷயங்களை மாற்றும் என்பதுதான் உண்மை. முத்தையா என்று இயற்பெயர் கொண்டவர் கவிதைகள் எழுதி பத்திரிகையில் புனைப்பெயர் கொண்டுதான் அதை வெளியிட்டார். ஆனால் அவர் தனது தகுதியை வளர்த்து கொண்டு மேம்பட்ட கவிதைகளை கொடுக்கும்போது அவருக்கு கண்ணதாசன் என்ற புனைப்பெயருடன் கவியரசு என்ற பட்டமும் கிடைத்தது. இதில் அவர் பெயரை மாற்றியதால் வந்த விளைவு அல்ல, அவர் தன் தகுதியை உயர்த்து கொண்டதால் கிடைத்த பட்டம். ஆகவே மீண்டும் சொல்கிறோம், வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உயர்வு கிடைக்க வேண்டுமானால் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும், உடல் உழைப்பு இருக்க வேண்டும். தன்னுடைய நலன் கருதி உழைத்து அதற்காக பொருள் சேர்க்காமல் தன்னை சார்ந்தவர்களின் நலம் கருதி அவர்களுக்காக உழைக்கக்கூடிய மனநிலையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா விஷயங்களும் சிறப்பாக அதுவாகவே அமையும். படங்களிலெல்லாம் சொல்லுவார்கள், அதாவது திரைப்படங்களிலெல்லாம் சில நகைச்சுவை காட்சிகள் வரும். கண் தெரியாதவனுக்கு கண்ணாயிரம் என்று பெயர் வைத்திருப்பார்கள். பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பெண்ணுக்கு லட்சுமி என்று பெயர் இருக்கும். இப்படி பொருத்தமில்லாத பெயர்கள் வைக்கும்போது அவை உயர்வான ஓசைகளாக இருந்தாலும் பொருத்தமில்லாத இடத்தில் இருக்கும்போது அவை கேலிக்கு உரியதாக மாறுமே தவிர சிறப்பை செய்யாது. இவையெல்லாம் நம்முடைய ஆசைக்காக வைப்பது. பெயரளவிலாவது இவையெல்லாம் நம்மிடம் இருக்கட்டுமே என்று வைப்பது. அதற்காக இந்த பெயரை வைத்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும் என்பதல்ல. ஒருவருக்கு சரியாக ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து வைக்கிறீர்கள் என்றால் அந்த பெயரை முழுமையாக உச்சரித்து கூப்பிடுங்கள். முழுமையாக ஒரு பெயரை சொல்லும்போதுதான் அந்த சொல்லிற்கான வலிமை கூடும். ஒருவருக்கு முருகானந்தம் என்று பெயர் வைக்கிறார்கள், ஆனால் கூப்பிடுவது முருகன் அல்லது முருகா என்றுதான் கூப்பிடுகிறார்கள். ஆனந்தம் போய்விட்டது, வெறும் அழகு மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் முருகன் என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருளும் உண்டு. முருகானந்தம் என்பது அழகும் ஆனந்தத்தையும் சேர்த்தது. ஆனால் முருகா என்று அழைக்கும்போது அழகு மட்டும்தான் அங்கு வரும்.
ஆனந்தமும் கிடைக்க வேண்டுமென்றால் முழு பெயரையும் சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயம், பெயர்களை புதிதாக வைக்கிறேன் என்று வாயில் நுழையாத வார்த்தைகளையெல்லாம் பெயர்களாக வைக்காதீர்கள். பழைய பெயர்களாக இருந்தாலும் சரி, அதன் அர்த்தமும் நமக்கு தெரிய வேண்டும், அது வாயிலும் நுழைய வேண்டும், அந்த பெயரை சரியாகவும் உச்சரிக்க வேண்டும், வைத்த பெயரை முழுமையாக சொல்லியும் அழைக்க வேண்டும் என்கிற வரைமுறையை வகுத்து கொள்ளுங்கள். பெயரை மட்டும் வைத்து கெஜெட்டில் பதிவு செய்துவிட்டு கண்டபடியெல்லாம் கூப்பிட்டால் எப்படி அது வேலை செய்யும்? ருத்ரா என்று பெயர் வைக்கிறார்கள். எழுத்தே 3 எழுத்து தான். கூப்பிடுவதற்கு கூட சோம்பேறித்தனம் பட்டு கொண்டு ருத்து என்கிறார்கள். இது போன்ற முட்டாள்களையெல்லாம் என்ன சொல்வது? மித்ரா என்று பெயர் வைத்துவிட்டு மித்து என்கிறார்கள். பெற்றவர்களே தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெயரை வைத்துவிட்டு அதை முழுமையாக அழைக்க மாட்டேன் என்கிறார்கள். மற்றவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? அதுபோலவே இன்று சமஸ்கிருதத்தில் பெயர் வைப்பது மிகுந்த நாகரிகமாக போய்விட்டது. பரவாயில்லை, வைக்கலாம். ஆனால் தமிழில் திரு என்று சொல்லக்கூடிய, அதாவது மதிப்புமிக்க திருவாளர் என்பதன் சுருக்கம்தான் திரு. பெண்கள் என்றால் திருமதி என்று வரும். இந்த மதிப்புமிக்க என்ற சொல்லுக்கு இணையான சமஸ்கிருத சொல் என்பது ஸ்ரீ என்பதாகும். ஸ்ரீலக்ஷ்மி, மதிப்புமிக்க செல்வத்தை உடையவள் என்று அர்த்தம். இந்த ஸ்ரீ என்பதையே இன்றைக்கு பெயருக்கு பின்னால் சேர்த்து கொள்கிறார்கள். அந்த பெயரை உச்சரிக்கும் போது அதன் அர்த்தமே தலைகீழாக மாறிவிடுகிறது. அதற்கு உதாரணமாக சில பெயர்களை சொல்வதானால் பூஜாஸ்ரீ, ஜெயஸ்ரீ, தேவஸ்ரீ, யுவஸ்ரீ, கவிஸ்ரீ என்று தங்கள் சௌகரியத்திற்கு அதன் அர்த்தம் தெரியாமல் ஏதேதோ பெயர்களை வைத்து கொள்கிறார்கள். இதற்கும் நியூமராலஜி என்று பார்த்து சொல்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். கொஞ்சமாவது அகம் அறிவோமா, குழுவில் உள்ளவர்களாவது இவற்றையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். முதல்ல இந்த பதிவை கேளுங்க, அப்புறமேட்டு சிந்திங்க. கேட்குறீங்களா இல்லையானே தெரியல. அடுத்த பதிவில் கோச்சார பலன்களை பற்றி பார்ப்போம். அதாவது கோச்சாரம் என்றால் தினமும் மாறக்கூடிய கிரக நிலை. அந்த கிரகங்கள் தினமும் எந்த அளவிற்கு மாறுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பலனை எப்படி பொருத்தி பார்ப்பது என்கிற விவரத்தை பார்ப்போம். அதில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்றவையெல்லாம் வரும். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.